அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். கடகராசி கடகராசின்னு சொல்லும் போதே மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அடி மேல அடி விழுகுது, எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடி விழுகுது. எப்படி பார்த்தாலும் துரோகம் நடந்துருது. அனுதினமும் நாங்க வழிபாடு பண்றோம், இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு நல்லதே செய்யல அப்படிங்கிற மனக்கவலைகள் ஏராளம். ஒரு பக்கம் அப்படி இருந்தாலுமே நிச்சயமா 7 சனி முடிஞ்சோடனே நமக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிற பாசிட்டிவ் சிந்தனையும் மனசுல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. கஷ்டத்துல எவ்வளோ பெரிய கஷ்டமெல்லாம் வாழ்க்கையில பார்த்துட்டு இருந்தோம், இதெல்லாம் ஈஸியா நாங்க கடந்து வந்துருவோம் அப்படிங்கிற மன தைரியத்தை நிச்சயமா உங்களுக்கு சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதனாலதான் காலபுருஷனுக்கு 4வது ராசியா நீங்க பிறந்திருக்கீங்க. புன்னகை மட்டும்தான் வாழ்க்கையில. என்ன பேசு, புன்னகை தான். என்ன திட்டுங்க, புன்னகை தான். வாழ்க்கையில யாரும் மனசு நோகும்படி பேச மாட்டீங்க. இந்த பொசுக்குன்னு கோவப்படுறது, எந்த இடத்துல பாசம் காட்டிட்டோமோ அப்படின்னு வருத்தப்படுறது, அதெல்லாமே எதுவுமே இல்லைங்க. பாலுக்கும் கல்லுக்குமே, உதாரணத்துக்கு சொன்னா பாலுக்கும் கல்லுக்குமே வித்தியாசம் தெரியாத நபர்கள். அமைதியான பேசு, அந்த பேச்சினாலேயே ஏமாற்றமும் வாழ்க்கையில நிறைய நடந்திருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. யாருமே நீங்க மற்றவங்களுக்கு நிரூபிக்க கூடாது, தன்னுடைய ராசி எப்பொழுதுமே கெத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி ஏமாந்துட்டா கூட நான் ஏமாந்துட்டேன், தெரிஞ்சேதான் உங்ககிட்ட ஏமாந்துட்டேன். எந்த ஒரு விஷயம் பாருங்க, ஆமா நான் பண்ணினேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்குவாங்க. அது கடகத்துக்கே உண்டான ஸ்பெஷாலிட்டி. ஆனா வெளியே என்ன பேசிட்டு இருக்காங்க, இவனுக்கு என்ன, இவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான், இவன் அப்படி பழைக்கிறான், இப்படி பேசுறான்னு 1000 கண்ணு உங்க மேல இருக்கு. ஆனா இன்னைக்கு நைட்டு படுக்கும் போதும் மனவலி மனவேதனையோட படுக்கிறீங்க, காலையில் எந்திரிக்கும் போதும் அதே வலி வேதனையோட இருக்கீங்க. ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம், நல்லவனா இருந்தா மட்டும்தான் இப்படி இருக்கிறோமா அப்படிங்கிற மனசுக்குள்ளார 1000 கேள்வி. அடுத்தவனை ஏமாத்துறான், அடுத்தவனை இது பண்றான், அவன்லாம் பொழைக்கிறான்னு வாழ்றானுங்க. ஆனா எதுவுமே நாங்க பண்ணல, நாங்க ஏங்க இப்படி கஷ்டப்படுறோம், சனீஸ்வர பகவான் எங்களுக்கு நன்மையே செய்ய மாட்டாரா அப்படிங்கிற வலி வேதனைகள். இது 2 ஊசி குத்துன மாதிரிங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் அதிபதி 8க்கு போயிடுச்சு, அதே போல ராசிக்கு அஷ்டமத்துல சனி பகவான். அப்ப 2 பக்கம் 2 கடப்பாரை வச்சுக்கிட்டு உட்கார்ந்த மாதிரி. அந்த அளவுக்கு தூங்கி எந்திரிச்சா கூட ஏதோ ஒரு மனபாரம். அந்த 20 வயசு குழந்தையா இருக்கட்டும், 30 வயசு ஆண்களா இருக்கட்டும், 40 வயதா இருக்கட்டும், அந்தந்த வயதிற்கு தகுந்த மாதிரி மனபாரங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுவே 60 வயசு 40 வயசு 50 வயசுனா இது போக பண பிரச்சனைகளும் ஏறலாம். சொல்ல முடியாத அளவுக்கு பண பிரச்சனைகள். யார்கிட்ட போய் சொல்லுவாங்க, கடகம் யாருக்கிட்டையுமே சொல்லாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மனசுல பூட்டி வச்சு நான் சந்தோஷமா இருக்கேன் எல்லாரும். ஏன்னா கடகத்துக்கு நிச்சயமாக தெரியும், நம்ம வருத்தப்பட்டா நம்ம குடும்பமும் வருத்தப்படும். அதனால யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம அப்படியே மூடி மறைக்கக்கூடிய ராசி கடகம். இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். எப்பவுமே ரசிச்சு வாழக்கூடிய ராசி. அந்த ரசனை கூட பெருசா வெளிக்காட்டவே மாட்டாங்க. நான் ஒரு காலத்துல இப்ப இருந்தேன், ஆனா இன்னைக்கு இப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சதா நேரமும் நம்முடைய குழந்தைகள் பத்தி மனக்கவலைகள் இருந்துட்டே இருக்குது கடகராசிக்கு. நீங்க சொல்லலாம், காலபுருஷனுக்கு 5வது வீடு சிம்ம ராசி கெத்து, மேஷ ராசி கெத்து அப்படின்னு. நம்ம கடகத்தை பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் நம்ம அரசியல் அரசாங்க சம்பந்தப்பட்ட தொடர்புகள் எடுக்கணுமாவே கடகம் சிம்மம் தாங்க. அந்த அளவுக்கு நிர்வாகத்திறன். பெண்ணா இருக்கட்டுங்க, பாருங்க, கடினமான உழைக்கக்கூடிய பெண், வாழ்க்கையில 1000 தடையை தாண்டி சாதிக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே கடக ராசி மற்றும் கடக லக்னத்துல நிச்சயமா இருக்கும். இல்லைன்னா கடகத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும். அது மட்டும்தான் இப்படி தைரியமா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே தண்ணி மேல மிதக்கக்கூடிய பந்து மாதிரி திரும்பி எந்திரிச்சு வந்துருவாங்க. அதாவது சோர்ந்து போறதோ அல்லது ரொம்ப அமைதியா இவ்வளவுதான் வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே சோர்ந்து உட்கார மாட்டாங்க. ஜெயிச்சு வெல்லக்கூடிய ராசி. அதாவது எதுவுமே இல்லைன்னு ஒரு வீட்டுக்கார கட்டிட்டு வந்தா கூட அந்த வீட்டுக்கார, அதாவது அவங்க வாழ்க்கை முடியும் போது அவங்களுக்கு தேவையான அடிப்படை ஆதாரத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு கடகத்தை பொறுத்தவரை நம்ம சொல்லிட்டே போலாம். யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. தனியா போராடி ஜெயிக்கக்கூடிய ராசி. இன்னைக்கு கர்ம காரகனான சனீஸ்வர பகவானால கடுமையாக முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லாம தொடர்ந்து பின்னோக்கி ஓட மாதிரி ஒரு ஏற்றமும் இல்லாம இறக்கமும் இல்லாம இன்னைக்கு முடியல அப்படின்னு கலங்கிட்டு இருக்கிறீங்க. இந்த சலிப்பு ஒரு புறம் இருக்கட்டும், பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கட்டும், தொழில் சம்பந்தப்பட்ட கவலைகள் இருக்கும். சனீஸ்வர பகவான் நீதிமான். நம்ம என்ன கொடுத்தாலுமே அப்பா சனீஸ்வர பகவானே போயிட்டு வா அப்படிங்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு உங்க மனசுல ஓடிட்டு இருக்கு. இதெல்லாமே நீங்க பார்த்துட்டு வந்துட்டீங்க. இந்த 2025 புத்தாண்டு பெயர்ச்சியின் போது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள். கடகத்திலே இன்னைக்கு செவ்வாய் வக்ரமாயி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீசம் அடைஞ்சிருக்காரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு பஞ்சமஸ்தானத்துல புதன், ராசிக்கு 6ல சூரியன் மற்றும் சந்திரன். ராசிநாதன் ராசிக்கு 6ல போகும்போது இன்னைக்கு உங்களுக்கு
புத்தாண்டு பிறந்துள்ளது. அதே போல ராசிக்கு அஷ்டமத்துல சனி சுக்கிரன், ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதே போல ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் அதை விட பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருக்காரு. குருவும் புதனும் சமசப்தமா பாத்துக்கிறாங்க. 7.5 நினைச்சு பயப்படாத ஆளுகளே இல்லை. நான் சொல்ற கேளுங்க. நிச்சயமா எப்பேற்பட்ட நபராக இருந்தாலுமே குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தா எவ்வளோ ஒரு 7.5 சனி காலத்தையும் தடுத்து வந்துடலாம். ராகு கேது கூட பார்த்து பயப்படாத நீங்க இன்னைக்கு சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்படுறீங்க. நிச்சயமா பயப்படாதீங்க. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த எண்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய 25-26 டிகிரியை கடந்துட்டாரு. அப்ப கால் பார்த்து வணங்கி ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் பாதம் வணங்கி இன்னைக்கு பாருங்க அஷ்டமத்திலே சனி சுக்கிரன் கிரக சேர்க்கைகள் இந்த ஆண்டு பிறக்கும் போதே உங்களுக்கு ஒரு யோகமான பலன்கள். எப்பொழுதுமே சனி சுக்கிரன் கிரக சேர்க்கைகள் ஒரு நிச்சயமா ஒரு பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குடும்பத்துல ஒற்றுமையை கொடுக்கும். முதல் தர யோகமாக குடும்ப ஒற்றுமை மேம்படும். ஏறக்குறைய டைவோர்ஸ் வரையும் போயிடுச்சுங்க. திருமண வாழ்க்கைங்கிறது எனக்கு கேள்விக்குறியாயிடுச்சு. அவங்க வீட்டிலேருந்து வந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க, எங்கள் வீட்டிலேருந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இருந்தாலும் திரும்பி சேருமா சேராதா அப்படிங்கிற 1000 கஷ்டங்கள், மனக்கவலைகள், குழப்பங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்குங்க. யாருமே வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப நாள் இருந்ததே இல்லைங்க. ஏங்க நாங்கள் நல்லவங்க தான், இது முதல்ல சொன்னது தாங்க. ஏன் 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 அப்படிங்கிற 1000 கேள்விகள் இருந்தாலும் இன்னைக்கு உங்களுடைய கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் உங்களை புரிஞ்சு பரவாயில்ல அவர் ஒரு வேலைக்காக ஒரு வேலை நிமித்தமா அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து மனசு சரியில்லை அந்த மாதிரி நடந்துட்டாங்கன்னு உங்களுடைய பிரச்சனைகள் குறைந்து கணவன் மனைவி சேரக்கூடிய காலமாக அது லாங் டைம் இது மாதிரி இனிமேல் சண்டைகள் வரக்கூடாது, நமக்குள்ள நம்ம தவிர வேற யாருமே வரக்கூடாது அப்படிங்கிற தைரியத்தை யார் ஏற்படுத்தி கொடுப்பார் தெரியுங்களா? ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். எப்பொழுதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் லக்னத்தோடையும் 7லையோடையும் அதே போல எங்கேயாவது இருந்து லக்னத்தை பார்த்துட்டாலோ பரவாயில்ல என் புருஷன் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கும். அதே போல இன்னைக்கு கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் நான் பரவாயில்ல கஷ்டத்திலே வாழ்றேங்க, ஆனா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஏதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப வரக்கூடிய பெண்கள் எல்லாமே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஆனா இந்த கடகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கக்கூடிய பெண்கள் எப்பேற்பட்ட ஆள்கிட்டையும் வாழ்ந்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பொறுமைசாலி. அந்த வந்து இதுக்கு மேல ஒரு எண்டு இல்லை அப்படிங்கும்போது இந்த பொண்ணு மட்டும் எப்போ குடும்பம் நடத்துது அப்படின்னா அந்த இடத்துல வந்து செவ்வாய் பலமா இருப்பார். அப்ப இனி வரக்கூடிய காலங்கள் கணவன் மனைவி உறவு நல்ல ஒரு பலப்படுத்தும். நிறைய சண்டைகள் இருந்தாலும் சண்டைகள்ல இருந்தெல்லாம் மீண்டு வெளியே வந்து திருப்பி அடுத்தவங்க முன்னாடி நாங்கெல்லாம் எதுவுமே முடிஞ்சு போகல, நாங்கள் திருப்பியும் வாழ போகிறோம், கெத்தா வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரமாக கண்டிப்பாக இருக்கும். 2வது நற்பலன்கள் என்ன நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையா வேலையை செய்ய முடியலைங்க. 2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை 5 மணி நேரம் 6 மணி நேரம் தொடர்ந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல 1000 பிரச்சனைகள். எங்களுக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லை. சிவனேன்னு அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல சிவனேன்னு வேலை பார்த்துட்டு இருந்தா கூட நமக்கு யாருன்னே தெரியாத 3வது எதிரிகளோட தொல்லை ரொம்ப அதிகம். எங்களை பத்தி அவனுக்கு வந்து ஏதோ ஒரு வழியில நம்மளை வந்து போட்டு விடணும் அப்படிங்கிற விஷயத்துக்காகவே ஏதோ ஒன்று போட்டுட்டு இருப்பாங்க. அதனால நிறைய அது நீங்க பேசுறதே ஒரு ப்ரூஃபா எடுத்து வச்சு சேமிச்சு வச்சு உங்களுக்கு பிரச்சனையை இவனுக்கும் நமக்கு பார்த்ததே இல்லை ஆனாலும் பிரச்சனைகள் வருது. ஏன் நமக்கு எதிரிகளோட தொந்தரவுகள் இப்படி ரொம்ப அதிகமா இருக்கு, அது வந்து 2-3 எதிரிகள் சேர்ந்து கஷ்டத்திலேயே வாழ்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற கவலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு எதிரிகள் தொந்தரவுகள் தீரும். உங்களை பயமுறுத்திட்டு இருந்தவன்ல எல்லாருமே உங்களை பார்த்து பயந்து ஓடக்கூடிய காலம். என்னடா நம்ம இப்படி இவ்வளவு பண்ணியும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல அவங்கள அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய காலமாக கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. நிறைய கவலைகள் கஷ்டத்தை கொடுத்து சனீஸ்வர பகவான் அவர் போகும்போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அடுத்தும் பாருங்க ஏறுமுக சனியாக ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப பாக்கியங்களை அள்ளி கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாரு. இத்தனை நாள் வந்து எதுங்க கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மனவலி வேதனைகள் கஷ்டங்கள் கவலைகள் பண பிரச்சனைகள் தண்ட செலவுகள் சொல்லிக்கிட்டே போலாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் பணப்பிரச்சனைகள் வீண் செலவு வரைய செலவு எல்லாமே தண்ட செலவு கொடுக்கக்கூடிய பணத்தை எல்லாமே வெளியே வாங்கிட்டு போனவன்லாம் ஜாலியாக பந்தாவா காரில் சுற்றிட்டு இருக்கிறான். நீங்கள் நடந்து அவன்கிட்ட பணத்தை வசூல் பண்ணுறீங்க, பணத்தை வாங்க முடியாமையும் திணறீங்க. அப்பா சாமி எனக்கு வட்டியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நீ பணத்தை கொடுத்தா போதும்பா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது. இனிமேல் வரக்கூடிய காலங்கள் உங்ககிட்ட வாங்கிட்டு போனவன் எல்லாம் ஐயோ எனக்கு பணம் வேண்டாப்பா, உன் பணத்தை வாங்கிட்டு போனது வந்து என்னுடைய வீட்டில் பிரச்சனைகள் தீர மாட்டேங்குது, உன்னோட பணத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்னு
உங்களுடைய பணத்தை வலுக்கட்டாயமாக திரும்பி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். முன்னோர்களுடைய வழிபாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப தலை சிறந்ததாக இருக்கும். இத்தனை நாள் வழிபாடு பண்ணலைனாலுமே இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக சலிப்புகள் எல்லாமே குறைஞ்சு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே இனி இந்த ராசியை யாருமே தொட முடியாது, இவங்க பழையபடி மாறிட்டாங்க, இவங்க யாருக்குமே கட்டுப்பட மாட்டாங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு உங்களுடைய செயல்னாலேயே, நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை, உங்களுடைய செயல்னாலேயே மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. உங்ககிட்ட வாள் ஆற்றக்கு இனிமேல் அவங்க வரவே மாட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 40% 60% மட்டுமே பொருந்தும் பலன்கள். நம்ம பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.